உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாராந்த ஜும்மா பயான்களை நாளாந்தம் செவியுற எமது ஜும்மா மெம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிவிடுங்கள். أشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان. الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الإسلام. صدق الله العظيم. இவையகத்தை படைத்தாளுகின்ற ஏகவல்லநாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடக்குமாறு எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசியத்து எனும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது புனிதமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இன்னும் ஒரு புதிய மாதத்தில், புனித மாதத்தில் சங்கமித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் ஷாபானுடைய மாதமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துக்கு அடுத்த மாதம், வருகின்ற மாதம் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்க இருக்கின்றோம். நாங்கள் பூத்து குலுங்கும் ரமலானை எதிர்பார்த்த வண்ணம் நாம் இன்று ஷாபானுடைய மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்கள். நஸாயி ரஹிமஹுல்லா, இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா தங்களது கிதாபுகளில் இதனை பதிவு செய்கின்றார்கள். அதாவது இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது யக்ஃபுலுன் நாஸ், மக்கள் மறந்து வாழுகின்ற ஒரு மாதம். மக்களுக்கு ரமலானைத்தான் எதிர்பார்த்திருப்பார்கள், ஆனால் ஷஅபானுடைய மாதத்தை கணக்கெடுக்க மாட்டார்கள். மறந்து வாழுகின்ற ஒரு மாதம். அது எங்க இருக்கின்றது? அது ரஜபுக்கும் ரமலானுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். சென்ற மாதம் அது ரஜபுடைய மாதம். இப்போது நாம் இருக்கின்ற மாதம் ஷாபானுடைய மாதம். வருகின்ற மாதம் ரமலானுடைய மாதம். எனவே இது ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதம். இந்த மாதம் எவ்வளவு பிரயோசனம், எவ்வளவு பிரகாசமானது என்றால், துர்ஃபஉ ஃபீஹில் அஅமால், இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம். நமது தொழுகை, நமது திக்ர், நமது தஸ்பீஹாத்துகள், பெற்றோருக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், இவ்வாறு பல அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்ற, அல்லாஹ்விடத்தில் காண்பிக்கப்படுகின்ற ஒரு மாதம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அமல்கள் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலைமையில்
அல்லாஹ்விடத்தில் சென்றடைவதை நான் விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா இந்த மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மூத்த உலமாக்கள் அறிஞர்கள் இந்த மாதத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றார்கள். அது என்ன பெயர் தெரியுமா? ஷஹ்ருல் குர்ரா, காரிமார்களுக்குரிய ஒரு மாதம். அதாவது ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. ஆனால் ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் ஓத வேண்டுமென்றால் அதற்குரிய பழக்கம், ட்ரைனிங், அது முந்திய ஷாபானுடைய மாதத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்தை தந்தது ரமலானுக்காக தன்னை தயாராக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ரமலானிலே நாம் அதிகமாக தொழுவோம். அதை நாம் ரஜபுடைய ஷாபானுடைய மாதத்திலே நாம் தொழ வேண்டும், பழக வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் ஓதுவோம், குர்ஆன் ஓதுவதில் கவனம் செலுத்துவோம். அந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் ஷாபானுடைய மாதத்தில் பழக வேண்டும், ட்ரைனிங் எடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், பயிற்சி பெறக்கூடிய ஒரு மாதம். அது மாத்திரமல்ல, அபூபக்கர் அல் பல்கி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், 3 மாதத்தை பற்றி அழகாக பேசுகின்றார்கள். ரஜபுடைய மாதம், அது உதாரணம் என்ன தெரியுமா? அந்த மாதம் நாம் பயிர் நடக்கூடிய ஒரு மாதம். ரஜபுடைய மாதம், சென்ற மாதம், அது பயிர் நடக்கூடிய மாதம். நாம் இப்போது இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதம், அது நாட்டிய பயிருக்கு தண்ணீர் ஊற்றுகின்ற ஒரு மாதம். தண்ணீர் ஊற்றுகின்ற மாதம், பசலைகள் இடுகின்ற மாதம். இன்ஷா அல்லாஹ் நாம் அடையவிருக்கின்ற ரமலானுடைய மாதம் அறுவடை செய்கின்ற மாதம். அறுவடை செய்கின்ற மாதம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக அபூபக்கர் அல் பல்கி ரஹிமஹுல்லா அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். பல்கி ரஹிமஹுல்லா ஆப்கானிஸ்தான், இப்பொழுது நாம் ஆப்கானிஸ்தான் என்று சொல்லுவோமே, அதிலே பிறந்த ஒரு முக்கியமானவர். 3ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி, 3ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருந்திருக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை தான் இது. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஒரு முக்கியமான மாதம். அந்த மாதத்தை நாம் சிறப்பிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு சுத்தத்தை பற்றி சொல்லித் தந்திருக்கின்றது. சுத்தம், அது உடல் சுத்தமாக இருக்கலாம், வெளிச்சுத்தம், உடலுடைய சுத்தம். அதே போன்று எங்களுடைய வெளிச்சூழல், அது ஒரு சுத்தமாக இருப்பது. இதை பற்றி இஸ்லாம் அழகாக சொல்லுகின்றது. அதே போன்றுதான் உளச்சுத்தம், உள்ளம் இருக்கிறே, அது சுத்தமாக இருக்க வேண்டும். இதை பற்றியும் இஸ்லாம் அழகான முறையிலே தெளிவுபடுத்தி கூறியிருக்கின்றது. சகோதரர்களே, சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி என்று நாம் எல்லோரும் சிறிய வயதிலிருந்தே படித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். எத்தனையோ பயான்களிலே அது எங்களுக்கு ஞாபகமூட்டப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள பரிசுத்தம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. ஏனென்றால் குர்ஆன் 12 இடங்களிலே சத்தியம் செய்துவிட்டு சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் உள பரிசுத்தம். சகோதரர்களே, والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. சகோதரர்களே, சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக என்றெல்லாம்
12 இடங்களிலே சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் ஒரு விடயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதுதான் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விடுவார். சுப்ஹானல்லாஹ், அவர் வெற்றி பெற்று விடுவார். யார் உள்ளத்தை அசுத்தப்படுத்துகின்றாரோ, தனது உள்ளத்தை நோய்களால் நிரப்பி விடுகின்றாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார், அவர் தோல்வி அடைந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், முக்கியமான விஷயம். எனவேதான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது மிகவும் முக்கியமானது. சகோதரர்களே, இமாம்கள் எங்களுக்கு தெளிவாக சில விடயத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். நாம் ஒவ்வொரு அமலையும் செய்கின்ற பொழுது நியத்து வைப்போம். எல்லோருக்கும் தெரியும், தொழுகின்ற பொழுது நியத்து வைக்கின்றோம், வுது செய்கின்ற பொழுது நியத்து வைக்கின்றோம், ஜகாத்து கொடுக்கின்ற பொழுது நியத்து வைக்கின்றோம், எல்லா அமலுக்கும் நியத்து வைக்கின்றோம். இக்லாஸ் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம், பரீட்சை எழுதியிருக்கின்றோம். இக்லாஸ் என்றால் மன தூய்மை என்று அதற்கு பதம் கொடுத்து பதில் எழுதியிருக்கின்றோம். சகோதரர்களே, இமாம்கள் நியத்துக்கும் இக்லாஸுக்கும் வித்தியாசத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், நியத்து என்பது அது வெளிரங்கத்தில் விளங்கும், அது உள்ளத்தில் இருக்கக்கூடியதுதான், ஆனால் வெளிரங்கத்திலே விளங்கும். அதாவது ஒரு மனிதன் தொழுகின்றார், தொழுது விட்டு வந்து ஒரு முஃப்தியை சந்தித்து கேட்கின்றார், நான் தொழுதிருக்கின்றேன், எனது தொழுகை சரியா என்று கேட்கின்றார். முஃப்தி கேட்கின்றார், எவ்வாறு தொழுதீர்கள், எவ்வாறு நியத்து வைத்தீர்கள்? சொல்லுகின்றார், நான் உஸல்லி ஃபர்தல் லுஹ்ரி என்று நான் தக்பீர் கட்டுகின்ற பொழுது நியத்து வைத்தேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த முஃப்தி அழகாக சொல்லுவார், உங்களது தொழுகை அது சரியானது, சரியாகிவிட்டது. ஆனால் அந்த முஃப்தியிடம் கேட்கிறார் அந்த மனிதர், எனது தொழுகை கபூலியத்தாகிவிட்டதா, எனது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா என்று கேட்டால் எந்த முஃப்தியாலும் சொல்ல முடியாது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள விடயம். ஏன்? இக்லாஸ் என்பது அது அடிமனதிலிருந்து வர வேண்டியது. முக்கியம் உள பரிசுத்தம் என்பது அவ்வளவு முக்கியம். சகோதரர்களே, இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 21 பிறந்தவர். 21 பிறந்தவர் தான் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ். அவர் அழகாக சொல்லுகின்றார், அல் அஅமாலுல் குலூப், உள்ளத்துடைய அமல்கள் அது என்ன தெரியுமா? வஹிய அஅமாலு சிர், அதுதான் ரகசியமான அமல்கள், ரகசியமாக செய்யக்கூடிய அமல்கள். இது உடலால் செய்யக்கூடிய அமல்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்ல தருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு முக்கியமானது உள பரிசுத்தம். உள்ளம் என்பது ஆக முக்கியம், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அழகாக உலமாக்கள் உள்ளத்துடைய நோய்கள், அம்ராதுல் குலூப், உள்ளத்துடைய நோய்களை பற்றி அழகாக விவரித்து சொல்லியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இமாம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்தவர்கள் இந்த உள்ளத்து நோய்களிலிருந்து பயந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, உள்ளத்தின் நோய்களிலே ஆகவும் முக்கியமானது ஒரு நோய் என்ன தெரியுமா? முஹஸ்துதி அர்ரியா, முஹஸ்துதி என்கின்ற நோய். சகோதரர்களே, முஹஸ்துதி என்றால் நான் செய்கின்ற அமலை பிறர் பார்த்து புகழ வேண்டும், பிறருடைய புகழுக்காக செய்கின்ற ஒரு அமல், ஒரு செயல், அதுதான் முஹஸ்துதி. சகோதரர்களே, நான் தொழுகின்றேன், எனது தொழுகையை பார்த்து பிறர் வெளியிலே பேச வேண்டும், இவர் நல்ல தொழுகையாளி என்று. சுப்ஹானல்லாஹ், இதுதான் முஹஸ்துதி. இது ஒரு நோய். நான் தர்மம் கொடுக்கின்றேன், அந்த தர்மத்தை மீடியாக்களை பகிரங்கப்படுத்தி எனது பெயர், எனது நிறுவனம், எனது பள்ளி
எனது குடும்பம், எனது குலம் உயர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி தர்மம் கொடுப்பது, இது முஹஸ்துதி, இது நோய். இதனை நானும் நீங்களும் பயப்பட வேண்டும். இதனைத்தான் இமாம்கள் பயந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு என்றால் இமாம் சுஹ்தியானி ரஹிமஹுல்லாஹ், அதாவது யமனில் ஒரு கோத்திரம் இருந்திருக்கின்றது, சுஹ்தியான் என்ற கோத்திரம் இருக்கின்றது. இந்த இமாம் மூத்த தாபியீன்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இமாம். இவர் 66ஆம் ஆண்டு பிறந்தவர். இமாம் ஸஹபியுடைய கருத்தின்படி 68ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 68ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்றார். 110ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்த ஒரு இமாம், மிகப்பெரிய பேணுதல் உள்ள இமாம். இவர் எந்த அளவென்றால் இவருக்கு முன்னால் மௌத்தை பற்றி, ஆகிராவை பற்றி பயான் செய்யப்பட்டால் அழுது விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அழுது விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்களும் யோசித்து பார்ப்போம். எனக்கு அழுகை வருகின்றதா? மௌத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, ஆகிராவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எனக்கு அழுகை வருகின்றதா? நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். இந்த இமாம் அழுவார்கள். ஆனால் இந்த அழுகையை கூட மக்களிடத்தில் காட்ட விரும்ப மாட்டார்கள். எந்த அளவுக்கு நடந்து கொள்வார்கள் தெரியுமா? மௌத்தை பற்றி, ஆகிராவை பற்றி இவருக்கு முன்னால் சொல்லப்படுகின்ற பொழுது அழுகை வந்துவிடும். இவர் என்ன செய்வார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அந்த அழுகையை மக்கள் பார்த்துவிடக் கூடாது, அந்த கண்ணில் இருந்து வருகின்ற கண்ணீரை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்வார் தெரியுமா? கண்ணை துடைத்து விட்டு, மா அஷத்த ஹாத ஜுகாம், என்ன தடுமலாக இருக்கிறே, தடுமல் என்னை போட்டு அவ்வளவு தொந்தரவு தருகின்றது என்று தன்னுடைய அழுகையை மறைத்து அதை தடுமலாக்கி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்களுக்கு காண்பிக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, இமாம்கள், இமாம் சுஹ்தியானி ரஹிமஹுல்லாஹ் இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த இமாம் யார் தெரியுமா? மக்களிலே ஆக பெரும் இபாதத்து செய்யக்கூடியவர் இவர்தான். ஆனால் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? இவர் நாங்கள் பார்க்க எந்த இபாதத்தும் செய்தது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் பார்க்க எந்த இபாதத்தும் செய்வது கிடையாது. ஆனால் இன்று என்ன அமல் செய்தாலும், ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு நன்கொடை செய்துவிட்டால் அவர் சொல்லுவார், எனது பெயர் முன்னிலையில் வர வேண்டும். சகோதரர்களே, இன்று எமது எண்ணம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு பள்ளிவாசலுக்கு நன்கொடை கொடுக்க வேண்டுமா? பிரபல்யமான பிரசித்தி பெற்ற பள்ளிவாசலுக்கு கொடுப்பார்கள். ஏன்? அந்த பள்ளியில் எனது பெயர் வருவது அது ஒரு பகிரங்கம், அதை விரும்புவார்கள். எனது பெயர் அந்த பள்ளியில் வர வேண்டும். ஆனால் சின்ன பள்ளிகள், அந்த பள்ளி காய்ந்து போய் கிடக்கின்றது. தேவையான பள்ளிவாசலுக்கு கொடுக்க மாட்டார்கள். அது நோன்பாக இருந்தாலும், நோன்பு காலம் அல்லாத இதர காலங்களில் இருந்தாலும் சரி. சகோதரர்களே, பெரும் பாடசாலைகளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் சிறிய பாடசாலை அது கல்வி இழந்து அதனுடைய மதிப்பிழந்து போய் கிடக்கின்றது. அதனை மக்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் சிறிய மதரசாக்கள் அது நூந்து போய் கிடக்கின்றது. பராமரிப்பாளர் யாரும் கிடையாது. கண்ணியமானவர்களை, எவ்வளவு ஒரு முக்கியமான விடயம் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் மிக பெரும் ஒரு இமாம். இவர் எந்த அளவுக்கு என்றால், மக்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அழுகை வரும். மௌத்தை பற்றி, கபரை பற்றி, ஆகிராவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அழுகை வரும். அந்த நேரத்திலே இவர் வீட்டுக்குள் எழுந்து சென்று விடுவார். பிறகு ஏதோ அழாதவர் போன்று திரும்பி வருவார். மக்கள் கேட்டார்கள்,
இமாம் அவர்களே, ஏன் நீங்கள் இவ்வாறு செய்கின்றீர்கள்? சொன்னார்கள், அல் ஹவுஃபு அலல் கல்பி அஷத்து மினல் ஹவுஃபி அலல் ஜவாரிஹி. அழகாக சொன்னார்கள், உடலை பயப்படுவதை விட, உடலால் செய்கின்ற அமல்களை பயப்படுவதை விட, உள்ளத்தால் செய்கின்ற நடைபெறுகின்ற அமலை பயப்படுவது ஆகவும் கடினமான ஒரு விஷயம். எனவே நான் அழுவதை நீங்கள் பார்த்தால் எனது உள்ளத்திலே முகஸ்துதியும் பெருமையும் வந்துவிடுமோ என்று பயந்துதான் அழுகை வருகின்ற பொழுது நான் வீட்டுக்குள் சென்று வருகின்றேன் என்று இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அழகாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்துவிட்டால் அவர் தனிமையில் உட்கார்ந்து அழுது விடுவார்கள். ஒரு நாள் ஒருவர் அவரிடத்தில் சென்று கேட்டார், இமாம் அவர்களே, நீங்கள் எவ்வளவு அழகாக பயான் செய்து விட்டீர்களே, எவ்வளவு அழகாக அழுகின்றீர்கள். நீங்கள் செய்த பயான் மக்களுக்கு ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கும், மக்கள் திருந்த வாய்ப்பளித்திருக்கும். ஆனால் ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், நான் அதற்காக அழவில்லை, மாறாக நான் அழுவதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள், எனது உள்ளத்திலே முகஸ்துதி வந்துவிடுமோ, இதை பார்த்துத்தான் நான் அழுகின்றேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்களும் எவ்வளவு பயப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லா ஆகப்பெரிய ஒரு இமாம், ஹிஜ்ரி 97ஆம் ஆண்டு பிறந்து ஹிஜ்ரி 131 மரணித்த ஒரு இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லா. இவர்கள் எங்களுக்கு அழகான ஒரு விடயத்தை சொல்லித் தருகின்றார்கள். இல்மை சுமந்த ஆலிம்கள், இல்மை சுமந்த ஃபகீஹ்கள், முஃப்திமார்கள், இல்மை சுமந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு அழகான புத்திமதியை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு இல்மை சுமர்ந்த ஒரு ஃபகீஹ், ஒரு ஆலிம், அவர் தன்னுடைய பாவத்தை பயப்படுவதை விட தனது உள்ளத்திலே முகஸ்துதி வந்துவிடுமோ, நான் நன்றாக பயான் செய்கின்றேன், நான் நன்றாக பாடம் நடத்துகின்றேன், எனது பேச்சை மக்கள் கேட்கின்றார்கள், இதை பயப்படுவது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதை சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லா அழகாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இது உள்ளத்தில் இருக்கின்ற முதலாவது நோய். இரண்டாவது நோய் என்ன தெரியுமா? பொறாமை என்கின்ற ஒரு நோய். சகோதரர்களே, இந்த நோய் என்பது இது என்ன தெரியுமா? பொறாமை என்றால் என்ன? அதை நானும் நீங்களும் முதலிலே உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். பொறாமை என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னுடைய அடுத்த நண்பனுக்கு, சகோதரருக்கு, அல்லது அயல் வீட்டுக்காரனுக்கு, என்னோடு படித்தவனுக்கு, எனது காலத்தில் வாழக்கூடியவனுக்கு, எனது ஊரை சேர்ந்தவனுக்கு பல அருட்கொலைகளை கொடுத்திருப்பான். அது பணத்தை கொடுத்திருப்பான், பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், நல்ல பிசினஸை கொடுத்திருப்பான், அல்லது கல்வியை கொடுத்திருப்பான். கண்ணியமானவர்களே, இதை பார்த்து என்னால் தாங்க முடியாது, இதை பார்த்து இது எனக்கு ஒரு கஷ்டமாக இருப்பது, இதுதான் பொறாமை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், பொறாமை என்பது இய்யாக வல் ஹஸத, பொறாமைப்படுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபஇன்னல் ஹஸத யஅகுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாரு அல் ஹதப. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறாமை எப்படி கெட்ட ஒரு விடயம் தெரியுமா? எப்படி நெருப்பு கொள்ளியை, விறகை எரித்து சாம்பலாக்கி கூடியவன், அவனால் நடக்கின்ற நல்லவர்களை அந்த பொறாமை எரித்து சாம்பலாக்கி விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு தீயது சகோதரர்களே! பொறாமைப்பட்டவன் அவன் உள்ளத்திலே மௌத்து வரையும் நிம்மதியாக இருக்க மாட்டான். அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இருக்காது. அவன் தன்னை பற்றி யோசிக்க மாட்டான், தன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டான், யோசிக்க அல்லாஹ்வும் விடமாட்டான். ஏன் தெரியுமா?
உதாரணமாக நான் இருக்கின்றேன், என்னுடைய ஒரு நண்பன் பணத்தில் உயர்ந்தவனாக இருப்பான், இன்னொரு அயல் வீட்டுக்காரன் வியாபாரத்தில் உயர்ந்திருப்பான், இன்னொருத்தன் பதவியால் பட்டத்தால் உயர்ந்திருப்பான். இவன் ஒவ்வொருத்தராக நான் பொறாமைப்படுகின்ற பொழுது என்னை பற்றி சிந்திக்க நேரம் இருக்குமா, எனது குடும்பத்தை பற்றி சிந்திக்க நேரம் இருக்குமா, எனது பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்குமா, எனது தாய் தந்தையரை கவனிக்க நேரம் இருக்குமா, எனது உறவினர்களை கவனிக்க நேரம் இருக்குமா? இல்லை. இது ஒரு நோய். இது ஒரு ஹசத் என்பது அது ஒரு தீராத நோய், நிரந்தர நோய். சம்முன் லா யுஷ்பா, மருந்தில்லாத நோய். நஞ்சு குடித்தால் மருந்து கிடையாது, மௌத்துதான் மருந்து. இதை போன்ற பொறாமைக்காரனுக்கு அது மருந்து கிடையவே கிடையாது, அது நஞ்சு, அவனை அழுத்து விடுகின்றது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மிக பெரும் அறிவாளி. எமது நாட்டிலே பின்பற்றப்படக்கூடிய ஒரு மதுஹப், எமது நாட்டிலே பின்பற்றப்படக்கூடிய ஒரு மதுஹப், தெளிவாக சொல்லுகின்றேன், மதுஹப். சகோதரர்களே, இவர் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர் ஒரு பெரிய அறிஞர், ஞானி. சகோதரர்களே, ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், இமாம் அவர்களே, உங்களை பற்றி நிறைய பேர் பொறாமையால் என்ன செய்கின்றார்கள், உங்களை பற்றி பிழையாக பேசுகின்றார்கள், பிழையாக கதைக்கின்றார்கள். நீங்கள் எதுவும் பேசாமல் வாய்மூடி இருக்கின்றீர்களே. சுப்ஹானல்லாஹ். சகோதரிகளே, நாம் உயர்கின்ற பொழுது நம்மை பற்றி விமர்சனங்கள், நம்மை பற்றி இகழ் வார்த்தைகள் அது பேசப்படுவது நியதி. இன்று மட்டுமல்ல, ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், பொறாமை என்பது அது ஒரு நோய், அது ஒரு நோய். அவ்வாறு பொறாமைப்பட்டால், யாரை பார்த்து பொறாமைப்படுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் இன்னும் கூட்டி கொடுப்பானே தவிர குறைக்க மாட்டான். ஆனால் யார் பொறாமைப்படுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் குறைவை உண்டாக்குவான். சுப்ஹானல்லாஹ். எனவே ஒரு முக்கியமான ஒரு விடயம், இமாம் முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர் அழகாக ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கையிலே நான் யாரை பார்த்தும் எந்த விடயத்திலும் பொறாமைப்பட்டது கிடையவே கிடையாது. எனது தோழர் பணத்தில் உயர்ந்திருப்பார், நான் பொறாமைப்பட மாட்டேன். கல்வியில் உயர்ந்திருப்பார், நான் பொறாமைப்பட மாட்டேன். திருமணம் முடிப்பதில் உயர்ந்த இடத்தில் திருமணம் முடித்திருப்பார், இவரை பார்த்து நான் பொறாமைப்பட மாட்டேன். இவர் நல்ல குடும்பத்தில் இருக்கின்றார், இவரை பார்த்து பொறாமைப்பட மாட்டேன். சகோதரர்களே, ஏன் தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான், எனக்கு எழுதியதை அல்லாஹ் எனக்கு தருகின்றான். எனவே நான் யாரை பார்த்தும் எந்த விடயத்திலும் பொறாமை கொள்ளவே மாட்டேன் என்று அழகான முறையிலே முஹம்மது இப்னு இமாம், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு இமாம், இவர் அழகாக எங்களுக்கு நல்லுபதேசமாக சொல்லி தந்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் எனது உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும், நான் எவ்வாறு இருக்கின்றேன், எனது உள்ளம் எவ்வாறு இருக்கின்றது. உள்ளத்திலே பெருமைத்தன்மை வந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, யாருடைய உள்ளத்திலே அணு அளவு ஈமான் இருக்குமோ அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான். ஆனால் யாருடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்குமோ அவர் நரகத்துக்கே தகுதியானவர் என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, எங்களது உள்ளம் பரிசுத்தம் அடைய வேண்டும். சகோதரர்களே, ஹதீஸ் தெளிவாக வருகின்றது, துஅரதுல் ஃபித்னு அலல் குலூப். கண்ணியமானவர்களே, கிதாபுல் ஃபித்ன் குழப்பம் சம்பந்தமாக
பேசக்கூடிய பாடத்தை எடுத்து பார்த்தால் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக மிஷ்காத்தில் வருகின்றது. கண்ணியமானவர்களே, ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? உலகத்திலே நாம் இப்பொழுது வாழுகின்ற காலம் அது ஃபித்னாவுடைய காலம். ஃபித்னா இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சுப்ஹானல்லாஹ், முதலாவது ஃபித்னா எங்கேயும் அல்ல. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்னாக்கள் உள்ளத்தில் இறங்கும். ஃபித்னாக்கள் வருகின்ற ஃபித்னாக்கள் உள்ளத்தில் தான். முதல் அடி உள்ளத்திற்கு. சகோதரர்களே, துனியாவில் நடக்கக்கூடிய ஃபித்னாவை பார்த்து அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம். அண்மையிலே வெள்ளப்பெருக்கு வந்தது, ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே மீடியாக்களிலே உலகம் அழிய போகின்றது அல்லது ஏதாவது ஒரு விடயம், அப்படி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சுனாமி வரப்போகின்றது என்றால் அந்த கதையை நாம் கணக்கெடுக்க மாட்டோம். அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் போதுமானவன் என்று அல்லாஹ்வோடு தான் நாம் அந்த விடயத்தை சாட்டி விடுகின்றோம். ஆனால் இன்று படித்தவர்கள், குர்ஆனை ஹதீஸை விளங்கியவர்கள் எல்லோருடைய நாவிலும் இதை உண்மைப்பிக்கின்ற தன்மை வந்திருக்கின்றது. இன்று ஃபேஸ்புக்கில் இவ்வாறு வந்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய சமூகத்தை பார்க்கின்றோம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், வருகின்ற ஃபித்னா அது உள்ளத்திற்கு வரும். அதற்கு உவமேயம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல் ஹஸீர், அது ஒரு பாய். அதை விரிக்கின்ற பொழுது அந்த பாய் எவ்வாறு நார் பின்னப்பட்டிருக்கின்றதோ, ஒரு பாய் நார்களினால் எவ்வாறு பின்னப்பட்டிருக்குமோ அதே போன்று தொடராக ஒன்றன்பின் ஒன்றாக ஃபித்னாக்கள் உள்ளத்திலே மலரும், உள்ளத்திலே தோன்றும். அதன் மூலமாக உள்ளம் இரண்டாக மாறும். சிலர்களுடைய உள்ளம் ஆளாகி விடுவார்கள். அவர்கள் அல்லாஹ்வோடு தொடர்பை குறைத்து விடுவார்கள், அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். அவர்களுடைய பேச்சு அல்லாஹ்வை மீறியதாக இருக்கும். ஆனால் இன்னும் சிலருடைய உள்ளம் எவ்வளவுதான் தாக்கம் வந்தாலும் மாறாது, விலகாது. அந்த உள்ளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தார்கள். அந்த உள்ளம் வெள்ளை வெளிரென்று இருக்கும். சுப்ஹானல்லாஹ், வெள்ளை வெளிரென்று இருக்கும். எனவேதான் உள்ளம்தான் மிகவும் முக்கியமானது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உள்ளம் ஒளி பெற வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல துஆக்களை, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் ஒளியை தருவாயாக என்று கேட்டிருக்கின்றார்கள். சுபஹுக்கு பள்ளி வாசலுக்கு வருகின்ற பொழுது அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் எனது உள்ளத்திலே ஒளியை தா என்ற ஒரு பெரிய ஒரு சிறிய துஆ தான். அந்த துஆவை ஓதிவிட்டு பள்ளி வாசலுக்கு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் நல்ல பயான்களை நல்ல விஷயங்களை கேட்கின்ற பொழுது உள்ளம் சுத்தமாக ஆகிவிடுகின்றது. யார் 3 நாளைக்கு மேல் குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி காதுகளுக்கு ஒலிக்க விடவில்லையோ அவருடைய உள்ளம் இறந்துவிடும் என்பதை உலமாக்கள் பேசியிருக்கின்றார்கள். எனவே உளப்பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியமானது. எனவே இந்த விடயத்தை பேணி நடந்து கொள்ள எல்லாம் வல்ல ஹக்கு ரஹ்மான் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. ஈமான் சாலிகளாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் செய்வாயாக. அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய கபர்களை எல்லாம் வெளிச்ச வீடுகளாக்கி கொடுப்பாயாக. ஓதி தந்த படித்து தந்த எல்லா ஆசான்களுக்கும் நீ ரஹ்மத்து செய்வாயாக. அவங்களுடைய இல்முகளிலே அபிவிருத்தியை உண்டாக்குவாயாக. அந்த இல்மின் மூலமாக முழு உலகத்திலும் வெளிச்சமாக ஆக்கி கொடுப்பாயாக. ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வாலிபர்களை கபூல் செய்வாயாக. வாலிபர்களை தீனுக்காக கபூல் செய்வாயாக. வாலிப பெண்களை தீனுக்காக கபூல் செய்வாயாக. ஈமானை பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இறுதி நேரம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹுகள் பிரிய தௌஃபீக் செய்வாயாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، ويا أيها الناس اتقوا الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم في الجنة. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس عليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم البدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر لا راد لما قضى ولا دافع لما صدر. أحمده حمدا كثيرا فأشكره شكرا جزيلا ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله فإن التقوى تنجيك من عذاب أليم وتدخلك في الجنة. قال الله تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. يا أيها الناس إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. وعليكم الجماعة فإن يد الله مع الجماعة ومن شد في النار. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة دائمة بدوام الشمس والقمر. أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه وعن 6 الباقين من 10 المبشرين رضي الله عنهم ورضوا عنه. أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجليل الجبار يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.